ஸோ ஜஹ்மியாக்கள் என்ற வழிகேட்ட கூட்டம் நமக்கு தெரியும். அவங்களுடைய வழிகேட்ட கொள்கைகள், அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துக்களை எல்லாம் அவங்க மறுத்து இருக்கிறாங்கன்னு நிறைய ஃபித்னாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி இந்த வழிகேட்ட கொள்கை ஆரம்பிச்சது என்பதை நம்ம பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமனியான்னு சொல்லக்கூடிய புத்த மத சிந்தனையாளர், அவங்களுடைய மாங்க்ஸ், இந்தியாவில் இருந்து தவம் செய்யக்கூடிய தத்துவ சிந்தனையாளர்கள், பிலாசபர்ஸ், பொதுவாக புத்த மதத்தோடு தொடர்புடையவங்க. இவங்களோட கான்டாக்ட் வராரு ஜஹம் இப்னு சஃபான். அவங்க கூட டிபேட் பண்றாரு, விவாதம் செய்றாரு. அப்போ அவரால் சில விஷயங்கள் வந்து பதில் அளிக்க தெரியல, அவருக்கு நாலேஜ் இல்லை. அதனால என்ன நடந்தது என்பதை நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க என்ன முக்கியமா நம்பினாங்கன்னா, இந்த சமனியாக்கள், இந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் வந்து அதாவது உணர்ச்சிகளால், அதாவது கண்ணு, காது, தொடுதல், இது போன்ற உணர்ச்சிகளால் உணர முடிந்ததே உண்மை அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடு. அவங்க எதை மறுத்தாங்கன்னா, உணர முடியாத எந்த ஒன்றையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவங்க நினைச்சாங்க. விவாதம் எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஜஹம் இப்னு சஃபான் அவங்க கிட்ட அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. உங்கள் இறைவனை கொஞ்சம் விவரிங்களேன் அப்படின்னு சொல்லி. அவனை நீ பார்த்தாயா, அவனை உங்களால் தொட முடியுமா, கேட்க முடியுமா என்றெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு இது போல தொடர்ந்து விவாதம் செஞ்சாங்க. அதுக்கு வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி இருந்தால் அது இருக்கிறது உண்மையில் என்பதை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதிட்டாங்க. உடனே ஜஹம் இப்னு சஃபானுக்கு ஒரு குழப்ப நிலை வந்துருச்சு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு. இந்த கேள்விகளுக்கு உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடியல. அவர் ஒரு சந்தேகத்துல, ஷக்குல விழுந்துட்டார். சில வரலாற்று குறிப்புகளின்படி அவர் ஒரு சில 40 நாட்கள் வந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாரு, வெளியே வரவே இல்லை என்று எல்லாம் சொல்லுவாங்க. பின்னர் அவர் வந்து கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் உணர்ச்சிகளால் மட்டுமே அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அதன் விளைவுகளால், அதனுடைய எஃபெக்ட்ஸ் மூலியமா அறியலான்னு என்று அவர் பதில் கொடுத்தார். அவர் கொடுத்த உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆவி, அதாவது சோல் சொல்லுவாங்களா, ஆன்மான்னு சொல்லுவாங்க, நாம் பார்க்க முடியாது, ஆனாலும் அது இருக்குது இல்லையா. காத்து நாம் பார்க்க முடியாது, ஆனாலும் அதன் விளைவுகளை பார்க்கிறோம் இல்லையா, உணர முடியும் இல்லையா. அது போல அல்லாஹ் காணப்படாவிட்டாலும் அவன் இருக்கிறான் என்று அவர் சொன்னார். ஆனா இதுல ஏற்பட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, அல்லாவை பாதுகாக்க முயற்சிக்கும் போது, அல்லாஹ் டிஃபெண்ட் பண்ணும்போது அவர் மிகையாக சொல்லிட்டார். அதாவது அல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை, சிஃபாத்துகளை மறுத்தார். அல்லாஹ் கேட்கிறான், பேசுறான் போன்றவற்றை மறுத்தார். அல்லாஹ்வை விவரிக்க முடியாது என்றார். உலகத்திற்குள் இல்லை, வெளியிலும் இல்லை என்றார். அல்லாஹ் பேசுவதை மறுத்தார். அல்லாஹ் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லிட்டார். அதிக தத்துவத்தை உள்ள கொண்டு வந்தார். அல்லாஹ்வை மிகவும் வந்து அப்ஸ்ட்ராக்டாக மாத்தி விட்டார் பேசும்போது. உலமாக்கள் என்ன சொல்றாங்க, பெரிய உலமாக்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, இமாம் தாரிமி போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை அவர் தானே கூறியபடி நம்ப வேண்டும் என்று. அல்லாஹ் அவனை எப்படி விவரிச்சிருக்கானோ, அல் குர்ஆன் சொன்னல அப்படியே தான் நம்ம வந்து அவனை நம்பணும். மாறாக தஹ்ரீஃப் செய்வது, தஅதீல் செய்வது, தகீஃப் செய்வது, தஷ்பீஹ் செய்வது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அது அல்லாஹ் ஒப்புமைப்படுத்துறது எப்படி என்று கேள்வி எழுப்புவது, அவனுடைய தாத்துடைய விஷயத்துல தஹ்ரீஃப் செய்வது, மாற்று விளக்கம் திரித்து கூறுவது, இது போன்றெல்லாம் செய்யக்கூடாது. மர்ரு கமா ஜாத் பிஹி, எப்படி வந்தது அப்படியே கடந்து சென்று விட வேண்டும். இந்த சம்பவத்துடைய முக்கிய திருப்பு முனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவாதம் வெறும் தத்துவம் மற்றும் லாஜிக் மட்டுமே போதாது சத்தியத்தை அறிய. நம்பிக்கை இருக்கணும். அது குர்ஆன் மீது, சுன்னா மீது சலஃபுகள் எப்படி புரிந்தார்கள் அப்படி. ஏன்னா சமனியா வந்து உணர முடியலன்னா அது உண்மை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால குழப்பத்துல உணர்ந்து பின்னர் இவர் வழிகேட்டுல போயிட்டார். இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தவம் புரியக்கூடிய துறவிகள் என்று சொல்லுவாங்க, தத்துவ சிந்தனையாளர்கள். அவங்க சிரமணா என்ற புத்த மதத்தினர். அவங்க சமண மரபை சேர்ந்தவர்கள். ஷமனா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது தான் இது, சமனியா என்பது. உலகத்தை விட்டு விலகி தவம் புரியவர்கள், அசைட்டிக்ஸ் என்று சொல்லுவாங்கல்ல, அதான் ஸ்ரமணா என்று சொல்லுவாங்க. இது வந்து புத்த மதத்தை மட்டுமல்ல, மாறாக ஜெயினிஸ்டையும் இவங்க குறிக்கும், இந்திய துறவிகளையும் இது குறிக்கும். எல்லா புத்த மதத்தினரும் ஒரே மாதிரி கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா சிரமண மரபும் ஒரே கருத்து இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். ஆரம்பகால முஸ்லிம் அறிஞர்கள் அவர்களை ஒரு பொது பெயராக சமனியா என்று குறிப்பிட்டார்கள். இந்த விவாதம் எங்க நடந்ததுன்னா, குராசான் பகுதியில் நடந்தது. அங்கு இந்தியா, பாரசீக, கிரேக்க தத்துவங்கள் கலர்ந்து இருந்தது. சமானியம் என்றால் சமஸ்கிருதத்துல பொதுவான, சர்வ வல்லமையான அல்லது பரவலான என்று பொருள். இது குறிப்பிட்ட குணாதிசயங்களுக்கு மாறாக பகிரப்பட்ட பண்புகள் அல்லது கருத்துக்களை குறிக்குங்க. வைசேகிக தத்துவத்துல இது ஒரு சுயாதீன பொருளாக கருதப்பட நிலையில, பௌத்த தத்துவம் வந்து பொதுவாக சமானியத்தை வந்து ஒரு உண்மையான சுயாதீனமான பொருளாக கருதாம கருத்தியல் சிந்தனை சார்ந்த ஒரு பெயராக அது சொல்லுது. ஜஹம் இப்னு சஃபான் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி, அது 8ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம். சுமார் வந்து ஹிஜ்ரி 128 வாக்குல அவர் மரணம் அடைஞ்சார் இல்லைங்களா.
சுமார் கிபி 745, அதுதான் ஹிஜ்ரி 128. விவாதம் நடந்த காலம் பார்த்தீங்கன்னா கிபி 720 740 காலப்பகுதியில், அதாவது உமையா ஹிலாஃபத்தின் இறுதி காலத்தில். ஸோ குராசானில் நடந்தது. ஸோ 7வது 8வது செஞ்சுரி வாக்கில் இந்தியா வந்து ஒரு யூனிஃபைடு எம்பையராக இல்லைங்க. நார்த் இந்தியா வந்து ஹார்ஷா எம்பையர் இருந்தது 647 சியில். சிந்து பகுதியில், அதாவது நார்த் வெஸ்ட் இந்தியா பாகிஸ்தான், டுடே இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் சிந்து பகுதியில் பிராமின் கிங் ராஜா தாஹிர் வந்து அவருடைய ஆட்சி இருந்தது. அதன் பிறகுதான் முகமது பின் காசிம் வராங்க. முஸ்லீம் கான்கோஸ்ட் நடக்குது 711 சியில். ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருந்த டைனஸ்டிஸ், ஆட்சி செய்த டைனஸ்டி வந்து பல்லவா டைனஸ்டி, சாளுக்கியா டைனஸ்டி, ஆரம்பகால பாண்டிய டைனஸ்டி இருந்தது. ஸோ இந்தியா வந்து பொலிட்டிக்கலி டிவைடடாக இருந்தது. பல மதங்கள் வந்து இருந்தது இந்தியாவில். ஃபிலாசபிஸ், ஹிந்து ட்ரெடிஷன் இருந்தது, புத்திசம் இருந்தது, ஜெயினிசம் இருந்தது, ஏத்திஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் குரூப் இருந்தாங்க. இந்த சமானியாக்கள் வந்து பப்ளிக் டிபேட், விவாதங்களுக்கெல்லாம் போவாங்க. கடவுள் இருப்பு பற்றி, அப்புறம் ஆன்மா பற்றி பேசுவாங்க, கிரியேஷன் படைப்புகள் பற்றி, படைப்புகள் பிரபஞ்சத்தோட படைப்பு இதை பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ ஜஹாங்கீர் இப்னு சஃப்வான் வந்து ஃபாரின் ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ்னால பாதிக்கப்பட்டார். இந்தியன் ஹெலனிஸ்டிக் தாட்டோட பாதிக்கப்பட்டார்.